ஏன் சனாதனம் அழிவில்லாதது, மாறாது இருப்பதோ, அழிவிற்கு அப்பாற்பட்டதோ அதுவே சனாதனம்னா என்ன? அதை ஒழிக்க முடியுமா? சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை முதலில் புரிந்து கொள்வோம். ச நித்யா சனாதனஹ. எது நித்தியமோ அதுவே சனாதனம். சதா பவதி இதி சனாதனஹ. என்றும் உள்ளதோ, எப்பொழுதும் இருப்பது எதுவோ அதுவே சனாதனம். சதா திஷ்டதி நா நூதனஹ நா வினஷ்யதி இதி சனாதனஹ. ஆழ்ந்து கேளுங்கள். எது என்றும் உள்ளதோ, மாறாது இருப்பதோ, அழிவிற்கு அப்பாற்பட்டதோ அதுவே சனாதனம். நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இருண்ட காட்டில் ஒரு மனிதன் சிறிய தீப்பந்தத்தை வைத்துக்கொண்டு அந்த காட்டிலே என்ன இருக்கின்றது? மரங்கள், விலங்குகள், அவைகளைப் பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் அறிவியல். மொத்த அறிவியலுமே நம்முடைய இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிற தீப்பந்தத்தை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சம் எனும் பெருங்காட்டை தேடிக்கொண்டிருப்பதுதான் மொத்த அறிவியல். ஆனா ஒரே மின்னலில், ஒரே மின்னல் ஒளியில் மொத்த காட்டையும் அதில் இருப்பது அனைத்தையும் பார்ப்பதுதான் ஆன்மீக அனுபவம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இருண்ட காட்டிலே ஒரு தீப்பந்த ஒளியிலே என்ன மரங்கள் இருக்கின்றன, என்ன விலங்குகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு மனிதன் தேடி தேடி பார்ப்பது அறிவியல். ஆனா ஒரு மின்னலில் இருக்கின்ற அனைத்தையும் பார்ப்பது ஆன்மீக அனுபவம். இந்த பிரபஞ்சம் எனும் பெருங்காட்டை ஒரு மின்னல் ஒளியிலே இருக்கின்ற மரங்கள், விலங்குகள் அனைத்தையும் பார்ப்பது ஆன்மீக அனுபவம். அதுவே சூரியன் மலர்ந்து முழு ஒளியிலே நிரந்தரமாக அந்த முழு காட்டையும் உள்ளது உள்ளபடி அவ்வாறே அதன் விலங்குகள், அமைப்பு, நதிகள், மரங்கள் அனைத்தையும் பார்ப்பது சனாதனம். சனாதனம் ஏன் என்றும் மாறாததாக இருக்கிறது என்றால், அது முழு ஞானத்தையும் முழு அறிவினையும் பூரணமான சத்தியத்தை உள்ளது உள்ளவாறே உணர்ந்து அதை உரைத்து
இந்த உணர்ந்து உரைக்கப்பட்ட அந்த சத்தியத்தின் தொகுப்பு தான் சனாதனம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் சனாதனம் அழிவில்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் சனாதனம் மாறாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். Nityanam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.